தாய் வீடு ஜனவரி 2024. ஒரு துண்டு நிலம் சரளையாக்கப்படுகிறது. எழுதி வாசிப்பவர் ரூபன் சிவராஜா. பதட்டத்தின் விழிப்பில் நீள்கின்ற இரவுகளும், அச்சத்தின் விரிப்பில் அதிர்கின்ற பகல்களும், சாம்பலின் மேடுகளில் தொலைகின்ற காலைகளும், வஞ்சிப்பின் வரலாற்றில் சிதைகின்ற வாழ்வுமாய் இருள் மூடி கிடக்கிறது காசா. வஞ்சிப்பின் வரலாற்றில் சிதைகின்ற வாழ்வுமாய் இருள் மூடி கிடக்கிறது காசா. மத்திய தரைக்கடலின் தென்கிழக்கு ஓரத்தில் ஒரு துண்டு நிலம் சரளையாக்கப்படுகிறது. காடுதிர்த்த சருகுகளாய் குழந்தைகளின் உயிர்கள். அதிர்ச்சியில் சிவந்த கண்கள், தூசி மண்டிய தலைமுடி, குருதி வடியும் கன்னம், சாம்பல் படிந்த முகம், கட்டடச் சிதிலங்கள் நெஞ்சுவரை மூடிய உடல்கள். காணாமற் போன குழந்தைகளை கட்டட இடிபாடுகளுக்கு தேடுகின்ற பெற்றோர், கொல்லப்பட்ட பெற்றோரை தேடி தேம்புகின்ற குழந்தைகளால் நிறைந்து கிடக்கின்றன ஊடகத் திரைகள். உங்களை ஒளியின் குழந்தைகள் என்றீர்கள், அவர்களை இருளின் குழந்தைகள் என்றீர்கள். விலங்குகளுக்கு எதிரான போரொன்றும் பிரகடனம் செய்தீர். போர் இயந்திரங்களை வானிலும் காற்றிலும் கடலிலும் தரையிலும் ஏவினீர்கள். நிலங்களை விழுங்குவதும், வீடுகளை சரளையாக்குவதும், குழந்தைகளை பலியெடுப்பதும் புதிதல்ல உங்களுக்கு. கைது செய்வதும், காணாமலாக்குவதும், வதைப்பதுவும் கூட முதற் தடவையுமல்ல உங்களுக்கு. புத்தகங்களையும் குறிப்பேடுகளையும் நெஞ்சில் அணைத்தபடி ஓடுகின்ற அந்த குழந்தையின் கண்ணீரில் பெருகித் தெரிக்கிறது நம்பிக்கையின் மீதித்துளி, எதிர்காலத்தின் நீதிக்கனவு. புத்தகங்களையும் குறிப்பேடுகளையும் நெஞ்சில் அணைத்தபடி ஓடுகிற அந்த குழந்தையின் கண்ணீரில் பெருகித் தெரிக்கிறது நம்பிக்கையின் மீதித்துளி, எதிர்காலத்தின் நீதிக்கனவு.